Warm wishes to all, my dear students. In this class, we are going to learn the supplementary lesson, The First Patient, written by C.V. Burgess, Part 2. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், நர்ஸ் வந்து அந்த சர்ஜரி ரூம்லேருந்து வெளியே வராங்க. ஷி இஸ் கேரியிங் எ லார்ஜ் பேர் ஆஃப் ப்ளையர்ஸ், கையில் கட்டிங் ப்ளையர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வெளியே போயிட்டு சர்ஜரி ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே மேன் 4 groans அங்கே முனகிறாரு. எவ்ரி ஒன் groans ஆஃப்டர் ஹிம். அதுக்கப்புறம் மற்றவங்களும் முனகிறாங்க. உமன் 1 வாட்ச் இன் ஹார்டர். அந்த உமன் 1 பயத்தில் அப்படி அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சி சான்ஸ் ஆஸ் த நர்ஸ் எக்ஸிட்ஸ் இன் த சர்ஜரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர்ஜரி ரூமுக்குள்ளே போன உடனே உமன் 1 திரும்பவும் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. உமன் 1 வந்து கேட்குறாங்க, நோ நோ, இட் கான்ட் பி ட்ரூ, தே கான்ட் டூ திஸ் டு ஜோ, நாட் டு மை ஜோ. கண்டிப்பாக இல்லை, உண்மையாக இருக்காது. கண்டிப்பாக இந்த பிளேயர் வந்து ஜோக்கானது இல்லை, என்னுடைய ஜோக்கானது இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. உமன் 2 ஃபோர்ஸஸ் உமன் 1 பேக் இன் டு ஹர் சீட். ரெண்டாவது உமன் வந்து முதல் உமன் அப்படியே பிடிச்சி இழுத்தி அவங்களுடைய சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. உமன் 2 சொல்கிறாங்க, டோன்ட் அப்செட் யுவர் செல்ஃப் டியர், தெர் இஸ் நத்திங் டு வர்ரி அபவுட். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப விரக்தி அடைய வேணாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உமன் 1 ஸ்டார்ட்ஸ் வீப்பிங் அண்ட் சாபிங். உமன் 1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. மேன் 3 இப்போ பேசுகிறாரு. எ பிட் பிக் வாசன்ட் இட், ரொம்ப பெரிய கட்டிங் பிளேயர் இல்லையா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 4 சொல்கிறாங்க, நத்திங் டு வாட் தே யூஸ் இன் ஓல்ட் டேஸ். பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த கட்டிங் பிளேயரை விடவும் இது ஒன்றும் பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. I heard of a chap once the roots of whose teeth were wrapped around his jawbone. He was 5 hours in the chair. நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு நபருக்கு ஒருத்தருடைய அந்த தாடையில் இருக்கக்கூடிய அந்த ரூட்ஸ், பல்லில் இருக்கக்கூடிய அந்த ரூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜா ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ அதிலிருந்து பல்லை பிடுங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 hours ஆணிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மேன் 3 சொல்கிறார், நன் த வாஸ் ஃபார் இட் ஆல்பர்ட். இதை விட மோசமானது எதுவுமே இல்லை, நானே பெட் கட்டுறேன், பந்தயம் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் இஸ் சடன் ஸ்க்ரீச் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த சர்ஜரி. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ஜரி ரூமில் இருந்து அந்த மெட்டலை அறுக்கிற மாதிரியான ஒரு சவுண்டு கேட்குது. உமன் 1 கேஸ் வித் ஹாரர். உமன் 1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெருமூச்சு விட்டு அந்த பயத்தோடு பார்க்குறாங்க. அண்ட் இஸ் அபவுட் டு மேக் எ டான்ஸ் ஃபார் த சர்ஜரி டோர். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ஜரி டோரை போய் உடைக்கிற மாதிரி ஸ்பீடாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வென் சி இஸ் ட்ராக்டு பேக் பை உமன் 2. இதை பார்த்த உடனே உமன் 2 என்ன பண்ணுறாங்க, அவங்கள பிடிச்சி இழுத்து உமன் 1 வந்து உமன் 2 பிடிச்சி இழுத்து அப்படி சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. மேன் 4 groans loudly. மேன் 4 வந்து அப்படியே வழியால் சத்தமாக முனகிறாரு. தி ஸ்மால் பாய் அண்ட் த லிட்டில் கேர்ள் அட் த டேபிள் ஸ்டார்ட் அ ஃபைட் அபவுட் அ மேகசின் தே போத் வாண்ட். ஸோ ஆல்ரெடி டாக்டரை பார்க்கணுன்னு வந்திருக்கிற அந்த சின்ன பையனும் சின்ன பொண்ணும் டேபிள்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பத்திரிக்கையாக, மேகசினுக்காக. உமன் 8 அண்ட் உமன் 7 attempt to separate them. உமன் 8ம் உமன் 7ம் அந்த சிறுவனையும் சிறுமியும் பிரித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. த்ரூ ஆல் திஸ் நாய்ஸ் உமன் 5 ஸ்டில் ட்ரையிங் டு ஷோ ஹர் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ இந்த சம்பவத்துக்கு இடையிலையும் கூட, இந்த கூச்சல் குழப்பத்துக்கு இடையிலையும் கூட இந்த உமன் 5 இன்னமும் தன்னுடைய ஃபோட்டோஸ் வந்து மற்றவங்கள்ட்ட காமிக்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. லிட்டில் கேர்ள் சொல்கிறாங்க, இட்ஸ் மைன் அப்படின்ட்டு. இந்த மேகசின்ஸ் எல்லாமே இது என்னுடைய எனக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்மால் பாயும் சொல்கிறாங்க, நோ இட்ஸ் மைன்,
I saw it first. நோ இல்லை, கண்டிப்பாக இது வந்து எனக்கு தான், நான் தான் அதை ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உமன் சொல்கிறாங்க, சிட் டவுன் டோரத்தி, தயவுசெய்து உட்கார டோரத்தி அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ அந்த சின்ன பொண்ணுடைய பேர் தான் டோரத்தி. சிட் டவுன் அண்ட் பி குவைட், உட்கார்ந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் டெல் யுவர் டேடி அபவுட் திஸ், இதை பற்றி உங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடுவேன். தென் தேர் வில் பி எ ட்ரபுள், கண்டிப்பாக உனக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலி இட்ஸ் த லாஸ்ட் டைம் ஐ வில் பிரிங் யூ எனிவேர், உண்மையிலே இதுதான் கடைசி தடவை உங்களை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு லிட்டில் கேர்ள் சொல்கிறாங்க, இஃப் ஐ கேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உமன் 6 சொல்கிறாங்க, ஐ விஷ் சம் பீப்புள் would keep the children under control. உமன் 6 சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 7, வெல் ரியலி, ஆமாம் கண்டிப்பாக உண்மையிலே தன்னுடைய குழந்தைங்கள சில பேர் கட்டுக்குள்ளே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் த லிட்டில் கேர்ள் அண்ட் த ஸ்மால் பாய் செட்டில் இன்டு த சீட்ஸ், கடைசியாக அந்த சின்ன பொண்ணும் சிறுவனும் தன்னுடைய உட்கார சீட்டில் உட்காந்துடுறாங்க. they are both sulking, ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சளிச்சிக்கிட்டு உட்காடுறாங்க. மேன் 2 சொல்கிறாரு, that should be a special waiting room for children. அதிக கூச்சலும் குழப்பமாக இருக்கிறதுனால மேன் 2 சொல்கிறாரு, சிறுவர்களுக்கு அப்படின்னு தனியான ஒரு வெயிட்டிங் ரூம் டாக்டர் பார்க்குறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. The metallic screech is heard again from the surgery. ஸோ அந்த இரும்பு அறுக்கக்கூடிய அந்த சவுண்டு சர்ஜரி ரூமில் திரும்பவும் கேட்க ஆரம்பிக்குது. ஃப்ரெஷ் சாப்ஸ் ஃப்ரம் உமன் 1, அதுக்கப்புறம் திரும்பவும் உமன் 1 தேம்பி ஆள ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக. உமன் 1 சொல்கிறாங்க, ஐ கேன் ஸ்டாண்ட் இட், ஓ ஜோ ஜோ ஜோன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இனியும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, அங்கே இருக்கிறது யார் அப்படின்னு ஜோ அப்படின்னு சொல்கிறாங்க. மேன் 4 க்ரோன்ஸ், மேன் 4 திரும்பவும் வழியால் அப்படியே முனகிறாரு. அதுக்கப்புறம் ஸ்மால் பாய் கேட்குறாரு, வாட் வாஸ் தட் நாய்ஸ் மம்மி, அங்கே என்ன சத்தம் அம்மா அப்படின்னு அந்த சிறுவன் கேட்குறாரு. அதுக்கு உமன் 8 சொல்கிறாங்க, டோன்ட் ஆஸ்க் ஆக்வர்ட் கொஸ்டின்ஸ் மாரிஸ். ஸோ அந்த பையனுடைய பேர் மாரிஸ் ஆட்டாங்குது. மாரிஸ், நீ இது மாதிரியான அசிங்கமான கொஸ்டின் எல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு உமன் 8 சொல்கிறாங்க. திரும்ப மேன் 7 சொல்கிறாரு, ஐ வில் டெல் யூ லிட்டில் பாய், நீ கவலைப்படாத பையனே சிறுவனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தட் நாய்ஸ் வாஸ் அ மேன் ஹேவிங் எ டூத் அவுட். அந்த சத்தம் எதனால் அப்படின்னா ஒரு நபருக்கு பொல்ல பிடுங்குறாங்க. தட் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு சவுண்ட் வென் யூ ஹேவ் யோர்ஸ் அவுட் ஒன்லி much louder because then it will be inside your head. ஸோ நீங்கள் உங்களுக்கு பல்லு பிடுங்கும் போதும் இப்படி தான் சத்தம் வரும், ஆனால் இவ்வளோ சத்தம் இல்லை, இதை விட அதிக சத்தம் வரும். ஏன் அப்படின்னா பல் எங்கே இருக்குன்னா உன்னுடைய வாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, தலைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உமன் 6 சொல்கிறாங்க, வாட் அ திங் டு டெல் ஏ ஸ்மால் பாய், ஒரு சின்ன பையன்கிட்ட சொல்கிற விஷயமா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க உமன் 6. அதுக்கு மேன் 6 சொல்கிறார், டிஸ்கஸ்டிங், ஆமாம் வெறுப்புக்கு தக்க ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 7 சொல்கிறாங்க, ஐ வில் டூ த லேட் குட், பிரிங் தம் அப் நேச்சுரல், ஐ ஆல்வேஸ் தே. நான் சரியான ஒன்று, அந்த பையனுக்கு சரியான ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக இயற்கையை நோக்கி வளங்க, நான் எப்பயுமே சொல்கிறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. Woman 8, take it to school. Small boy சொல்கிறாரு, ஓ மம்மி மம்மி டேக் மீ டு ஸ்கூல், குயிக் டேக் மீ டு ஸ்கூல். அம்மா திரும்ப என்னை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிருங்க, சீக்கிரமாக ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்குறாரு. அதுக்கு உமன் 8 சொல்கிறாங்க, டேக் யூ டு ஸ்கூல், ஏன் உன்னை ஸ்கூலுக்கு திரும்ப அழைச்சிட்டு போகணுமே, வாட் ஆன் எர்த் டு யூ மீன், உனக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் திரும்பவும் ஸ்கூலுக்கே கூப்பிட்டு போக சொல்கிற.
பல்வலின்னு முன்ன சொல்லியிருந்தேன், அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தேன். அது டாக்டர்கிட்ட பார்த்துட்டு பல் எதுவும் பிடுங்காமல் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் ஏன் ஸ்கூலுக்கு திரும்பவும் கூப்பிட்டு போகிற சொல்கிற, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்மால் பாய், ஐ ஹாவன் காட் டூத் அட் ஆல், எனக்கு பல்வலியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் ஒன்லி ஜோக்கிங், நான் ஒரு நகைச்சுவைக்காக தான் சொல்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் ஆஃப் ஸ்கூல், ஏன் அப்படின்னா நான் ஸ்கூலை விட்டு கிளம்பணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஸ்கூலுடைய சுச்சுவேஷன் என்விரான்மெண்ட் பிடிக்கல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் மீ டு ஸ்கூல் மம்மி ப்ளீஸ், தயவுசெய்து என்னை ஸ்கூலுக்கே கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் லாவ்ஸ், அதுக்கப்புறம் எல்லோரும் சிரிக்கிறாங்க. உமன் 8 சொல்கிறாங்க, ஐ வில் டேக் யூ டு ஸ்கூல் ஆல்ரைட், நான் கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன். உமன் 8 டேக் த ஸ்மால் பாய் பை தி இயர். உமன் 8 என்ன பண்ணுறாங்க, அந்த சிறுவனை காதை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சி ட்ராக்ஸ் கேம் அவுட், அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே இழுத்து தள்ளுறாங்க. அண்ட் ஐ வில் கெட் த ஹெட் மாஸ்டர் டு கிவ் யூ எ குட் த்ராஷிங், உங்கள் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லி பயங்கரமாக அடி போட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உமன் 8 சொல்கிறாங்க. எக்ஸிட் உமன் 8 அண்ட் த ஸ்மால் பாய். அதுக்கப்புறம் உமன் 8ம் ஸ்மால் பாயும் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. த ஸ்மால் பாய் இஸ் எல்லிங், ரொம்ப வெளியே கூட்டி போனதுனால அந்த சின்ன பையன் ரொம்ப சத்தம் போட்டு கத்திட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே போகிறாரு. அதுக்கு மேன் 5 சொல்கிறாரு, எ லிட்டில் டிசிப்ளின் தட் இஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ், இப்படிலாம் சத்தம் போடக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உமன் 5 இஸ் ஸ்டில் ஷோயிங் ஹேர் ஃபோட்டோகிராஃப்ஸ். இவ்வளோ சம்பவம் நடந்தும் போகிற அந்த உமன் 5 தன்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸை தொடர்ந்து மற்றவங்கள்ட்ட காமிச்சிட்டு இருக்கிறாங்க. உமன் 5 சொல்கிறாங்க, திஸ் இஸ் அ ஒன் ஷுட் மேக் குவைட் அ இம்ப்ரெஷன் ஆன் யூ டியர். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உமன் 5. தெர் இஸ் அ லவுட் ஹேமரிங் ஃப்ரம் த சர்ஜரி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்ஜரி ரூமுக்குள்ளே இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. விமன் சொல்கிறாங்க, எஸ் இட் டஸ், பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஹேமரை வச்சு தான் சத்தம் வரதாட்டங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்டர் நர்ஸ் ஃப்ரம் சர்ஜரி. சர்ஜரி ரூம்லேருந்து நர்ஸ் அந்த வெயிட்டிங் ரூம் வழியாக என்ட்ரு ஆகுறாங்க. டென்டிஸ்ட் வாய்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டென்டிஸ்டுடைய வாய்ஸ் அப்படி கேட்குது. டோ ஹரி நர்ஸ் ஆர் வி வில் நெவர் கெட் திஸ் திங் ஷிஃப்ட். சீக்கிரம் வேகமாக போயிட்டு வாங்க, இல்லை அப்படின்னா இதை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. நர்ஸ் வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் ஆஃப் லெஃப்ட். ஸோ அந்த ஸ்டேஜில் அப்படியே நர்ஸ் நடந்து போகிறாங்க. அது லெஃப்ட் சைடில் அப்படியே வெளியே போயிடுறாங்க. மேன் 6 சொல்கிறாரு, வெல் ரியலி ஐ டோன்ட் திங்க் ஐ காண்ட் வெயிட். கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் என்னால் இதுக்கு மேலேயும் பொறுமையாக காத்திருக்க முடியாது டாக்டரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங், எந்திரிச்சு நின்றுக்கிறாரு. மேன் 5 சொல்கிறாங்க, நீதர் கேன் ஐ வில் பி வெரி லேட் ஃபார் ஒர்க். என்னாலையும் காத்திருக்க முடியாது, ஏன்னா எனக்கும் வேலைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்டாண்டிங். எக்ஸிட் மேன் 5 அண்ட் மேன் 6. 2 பேரும் மேன் 5 மேன் 6 2 பேர் எந்திரிச்சிட்டு இந்த வெயிட்டிங் ரூமில் வந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. உமன் 6 சொல்கிறாங்க, பட் ஷியர்லி they can't really be using those tools to take out a tooth. கண்டிப்பாக பல்ல பிடுங்கிறதுக்காக அந்த கருவிகளை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு உமன் 6 சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 4 சொல்கிறாங்க, யூ ஹியர்ட் வாட் த மேன் செட். அவர் சொன்னதை கேட்டிங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 6 சொல்கிறாங்க, அண்ட் தோஸ் மென் ஹேவ் கான் டு. அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேன் 7 சொல்கிறார், கவர்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் தம். அவங்க எல்லாமே யாருங்க அப்படின்னா கோழைகள், ஒவ்வொருத்தரும் கோழைகள். தி கான் டேக் இட். அவங்க அதை எடுத்துக்க முடியல, பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லிட்டில் கேர்ள் பேச ஆரம்பிக்கிறாங்க. மம்மி ஐ வாஸ் ஒன்லி ஜோக்கிங் அபவுட் மை டூத் ஏக் டு. அந்த சின்ன பொண்ணு சொல்கிறாங்க, அம்மா
நானும் கூட எனக்கு டூத் இருக்குது, பல்வலி இருக்குது அப்படின்னு நான் ஜோக் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹேவன்ட் ரியலி காட் ஒன். கண்டிப்பாக உண்மையாகவே எனக்கு பல்வலி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாஸ் ஒன்லி ட்ரையிங் டு கெட் ஆஃப் ஸ்கூல். எனக்கு பல்வலி இல்லை. நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, ஸ்கூலை விட்டு கிளம்பணுன்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 7 சொல்கிறாங்க. நான்சென்ஸ் டாரத்தி, யூ நோ யுவர் டூத் இஸ் ஆஸ் பிளாக் ஆஸ் கிச்சன் ரேஞ்ச். முட்டாள் டாரத்தியே, உன்னுடைய பல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் இருக்கக்கூடிய கருப்பு கலர் மாதிரி உங்களுடைய பல்லும் இருக்குது. யூ ஆர் ஒன்லி ட்ரையிங் டு கெட் அவுட் ஆஃப் இட். பட் ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. த லிட்டில் கேர்ள் பிரேக்ஸ் இன்டு எ ஹால். அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறது அப்படின்னா அப்படியே ஊழையிட ஆரம்பிக்குது. மேன் 2 சொல்கிறாரு. ஐ கேன் ஸ்டாண்ட் ஹவுலிங் சில்ட்ரன், ஐ ஆம் ஆஃப். இது மாதிரி குழந்தைங்க வந்து ஊழையிடுறதை பார்த்துட்டு என்னால் கேட்டுட்ருக்க முடியாது, நானும் கிளம்புறேன் அப்படின்னு மேன் 2 சொல்லிட்டு கிளம்புறாரு. அது மனிதன் எழுந்து நிற்கிறாரு. மேன் 3 சொல்கிறாங்க. அண்ட் ஐ கான் ஸ்டாண்ட் தேம் ஈதர், ஐ ஆம் கம்மிங் வித் யூ. கண்டிப்பாக என்னாலையும் இதை பொறுத்துட்டு இருக்க முடியாது, நானும் உங்கள் கூடயே வரேன் அப்படிங்கிற மாதிரி மேன் 3 சொல்கிறாங்க. ஸ்டாண்டிங், 2 பேருமே எந்திரிச்சு நிற்கிட்டு எக்ஸிட் மேன் 2 அண்ட் மேன் 3. மேன் 2வும் மேன் 3யும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. உமன் 7 சொல்கிறாங்க. நவ் see what you have done, Dorothy. You have chased those men away. பாத்தியா டோரத்தி, நான் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டுன்னு, நீங்கள் 2 பேரையும் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு துரத்தி அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உமன் 7 சொல்கிறாங்க. அதுக்கு அந்த லிட்டில் கேர்ள் சொல்கிறாங்க. தே ஆர் லக்கி. அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க 2 பேருமே அப்படின்னு சொல்கிறாங்க. த லிட்டில் கேர்ள் ஹவுல்ஸ் எகெயின். அந்த சின்ன பொண்ணு திரும்பவும் ஊழையிட ஆரம்பிக்குது. த நர்ஸ் என்டர்ஸ் திஸ் டைம் வித் ஹாக்ஷா. இந்த டைம் நர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. கையில் என்ன வச்சுக்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா ஹாக்ஸா வச்சுருக்கிறாங்க. அறுக்கக்கூடிய அந்த ஹாக்ஸா பிளேடு செட் அப்படி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு உமன் 1 சொல்கிறாங்க. ஓ ஜோ, ஜோ ஈல் நெவர் ஸ்டாண்ட் இட். ஓ என் அப்பாவி ஜோவே, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் அவர் தாங்க மாட்டார் என்னுடைய ஜோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த சவுண்ட் ஆஃப் சாயிங் ஆல்வேஸ் டிட் புட் ஹிஸ் டீத் ஆன் ஏஜ். இந்த ஆக்ஸா பிளேடால் எதையாவது ஒரு மெட்டலையோ ஏதாவது ஒரு பொருளையோ அறுக்கிற அந்த சத்தத்தை கேட்டாவே அவருக்கு பல்லு கூசும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேன் 7 சொல்கிறாங்க. திஸ் டைம் த சா வில் பி ஆன் தி எட்ஜ் ஆஃப் ஹிஸ் டீத். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது மரத்தையோ அல்லது மெட்டலையோ அறுக்கும்போது பல்லு தான் கூசும். ஆனால் இந்த டைம் ஆக்ஸா பிளேடு அவருடைய டீத்தினுடைய எட்ஜியே அறுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 2 சொல்கிறாங்க. ஓ யூ ஹாரிபிள் மேன், நீ பயங்கரமான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேன் 7, கான்ட் ஐ ஈவன் மேக் எ ஜோக். கண்டிப்பாக நான் ஒரு ஜோக் கூட சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி மேன் 7 கேட்குறாரு. அதுக்கு மேன் 8, we need something to cheer us up. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மேன் 8 சொல்கிறாங்க. உமன் 4, surely it is against the law for a dentist to use a saw like that. கண்டிப்பாக இது நிச்சயமாக சட்டத்துக்கு புறம்பானது. எது அப்படின்னா ஒரு பல் மருத்துவர் வந்து இது மாதிரியான ஆக்ஸா பிளேடை வந்து தன்னுடைய சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுறது மோசமானது, சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. த சவுண்ட் ஆஃப் வயலன்ஸ் சாயிங் இஸ் ஹியர் ஃப்ரம் த சர்ஜரி. ஸோ அந்த ஆக்ஸா பிளேடால் அறுக்கக்கூடிய பயங்கரமான சத்தம் அந்த சர்ஜரி ரூம்லேருந்து கேட்குது. மேன் 4 groans loudly. இப்போ மேன் 4 என்ன பண்ணுறான் அப்படின்னா முன்பை விட அதிக சத்தத்தோட வலியினால் அப்படியே முனகிறாரு. உமன் 1 சொல்கிறாங்க. ஓ நோ ஜோ, நோ ஜோ, கண்டிப்பாக இது ஜோக்கு இருக்கக்கூடாது, இந்த சம்பவம் ஜோக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உமன் 1,
makes a dash for the door but is prevented from opening it by woman 2 and woman 6. woman 1 இது கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டோரை உடைக்கிறதுக்கு அந்த டோரை நோக்கி இடிக்கிறதுக்கு வேகமாக கிளம்புறாங்க. பட் அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க. யாருன்னா 2 பேர் தடுத்து நிறுத்துகிறாங்க. woman 2வும் woman 6ம் அங்கே போகிறதுலேருந்து அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க. woman 3 சொல்கிறாங்க, யூ ரியலி மஸ்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை கட்டுப்படுத்திக்கணும். நீ இப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. சத்தத்தை கேட்டவுடனே நீங்கள் சர்ஜரி ரூமுக்குள்ளே கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு woman 2 சொல்கிறாங்க, தேர் டியர். அங்கே இருக்கிறது யார் அப்படின்னா என்னுடைய அன்புக்குரிய என்னுடைய கணவர் ஜோ இருக்கிறாரு. ஐ எம் ஷியோர் இட் இஸ் நாட் ஆஸ் பேட் அஸ் இட் சவுண்ட்ஸ். கண்டிப்பாக உண்மைதான், அங்கே மோசமானது எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தி பிளேஸ் woman 1 பேக் இன் ஹர் சீட். அவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா woman 1 அவங்களோட இருக்கையிலே அமர வைக்கிறாங்க. woman 1 சொல்கிறாங்க, ஐ எம் நாட் வெயிட்டிங் டு ஃபைண்ட் அவுட். கண்டிப்பாக நான் என்ன பண்ண போகிறதில்ல, இனியும் காத்திருக்க போகிறதில்ல. ஐ ஹேவ் ஹியர்ட் இனஃப். தேவையானது எல்லாமே நான் இதெல்லாம் கேட்டுட்டேன். woman 3 சொல்கிறாங்க, ஐ ப்ரிஃபர் டு கீப் மை டூத் ஏக். கண்டிப்பாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய பல்வலி அப்படியே பொறுத்துக்கு போகிறேன். அதுக்கு woman 4 சொல்கிறாங்க, ஸோ டு ஐ, மீ டூ. நானும் அப்படி தான் செய்ய போகிறேன். உங்களை போலவே நானும் என்னுடைய பல்வலியை பொறுத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தோஸ் பிளேயர்ஸ் வித் நெவர் ஃபிட் மை மவுத். ஸோ அவ்வளோ பெரிய ஹாக்ஸா பிளேயரு, கட்டிங் பிளேயரு, இது எல்லாமே என்னுடைய வாய்க்குள்ளே போகாது, பொருந்தாது. ஏன் அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாம் பெருசு, என்னுடைய வாய் சிறியது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எனிவே இட் இஸ் பெட்டர் தேன் பீயிங் மர்டர்ட் எனிவே. ஸோ அது மாதிரி கட்டிங் பிளேயரோ ஆக்ஸா பிளேயரை வச்சு என்னுடைய வாயை அறுக்கிறதுக்கு கொலையே செஞ்சிடலாம், என்ன அதுவே ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டாண்டிங் 2 பேர் எந்திரிக்கிறாங்க. எக்ஸிட் woman 3, woman 4 and woman 6. woman 3, woman 4, woman 6 இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்திரிச்சு நின்றுட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. man 7, just watch them go, covers every one of them. அங்கே போகிறத பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே யார் அப்படின்னா கோழைகள், ஒவ்வொருத்தரும் கோழைகள் அப்படிங்கிற மாதிரி man 7 சொல்கிறாரு. அதுக்கு woman 2 சொல்கிறாங்க, இட்ஸ் ஆல் வெரி வெல் யூ டாக்கிங் திஸ் வே. இப்படி பேசுகிறது ரொம்ப நல்லது. யூ டோன்ட் see them have any nerves at all. கண்டிப்பாக அவங்களுக்கு தைரியம் இருக்கிற மாதிரி தெரியல, அதே போல் உங்களுக்கும் தைரியம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி woman 2 சொல்கிறாங்க. அதுக்கு man 7, திஸ் இஸ் நத்திங் டு சம் ஆஃப் த திங்ஸ் ஐ ஹேவ் ஹியர்ட் ஆஃப். நான் இது மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஐ குட் டெல் யூ திங்ஸ் தட் வுட் மேக் யுவர் ஹேர் ஸ்டாண்ட் ஆன் எண்ட். கண்டிப்பாக நான் சில விஷயங்களை சொல்லி உங்களுக்கு மயிர் கூச்சரிய மாதிரியான விஷயங்களை செய்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. தெர் வாஸ் ஒன்ஸ். கண்டிப்பாக ஒரு சமயத்தில் அப்படின்னு எதையோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு woman 2 சொல்கிறாங்க, ஐ ஆம் ஷுர் வி டோன்ட் வாண்ட் டு ஹியர் இட். கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறோம், நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி woman 2 சொல்கிறாங்க. மை ஹேர் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் எண்ட் ஆல்ரெடி. கண்டிப்பாக என்னுடைய முடி நின்றுட்டே தான் இருக்குது, ஆல்ரெடி நின்றுட்டே தான் இருக்குது. உங்களுடைய ஸ்டோரி இனிமேலும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. த சாயிங் இஸ் ஹியர்ட் அகெயின். இது அறுக்கக்கூடிய அந்த சவுண்டு திரும்பவும் கேட்குது. ஈவன் லவுடர், முன்பை விட இப்போ சத்தமாக அதிகமாக கேட்குது. அண்டு ஹார்ஷர் திஸ் டைம், இந்த டைம் ரொம்ப மோசமாக கேட்குது. woman 1 வெயில்ஸ். woman 1 பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அண்டு man 4 groans. அதுக்கப்புறம் man 4 வழியால் திரும்பவும் முனக ஆரம்பிக்கிறாரு. woman 5 சொல்கிறாங்க,
டோன்ட் யூ வாண்ட் டு see எனி மோர் ஆஃப் மை ஹாலிடே ஃபோட்டோஸ்? உமன் 5 திரும்பவும் அந்த ஃபோட்டோவை எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இருக்கிறாங்களா அவங்க சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வாங்கிட்டு இருக்குது, என்னுடைய ஃபோட்டோஸை வந்து பார்க்க தயாராக இருக்கிறீங்களா, விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே எக்ஸிட் மேன் 8 வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. வெல் ரியலி ஹவ் ரூட். இது கிளம்புன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, எவ்வளோ மோசமானது அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 5 மூவ்ஸ் டு உமன் 7. ஸோ அவர் பார்க்காம கிளம்பிக்கிட்டதுனால இப்போ யார்கிட்ட போகிறாங்க அப்படின்னா உமன் 7ட்ட போகிறாங்க. வுட் யூ லைக் டு see some of my holiday photos? ஸோ என்னுடைய ஹாலிடே ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உமன் 7 சொல்கிறாங்க, வெல் ஐ டோன்ட் ரியலி, நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 5 சொல்கிறாங்க, நவ் டோன்ட் பி ஷை, இப்போ நீங்கள் வெக்கப்படாதீங்க. நவ் திஸ் ஒன் இஸ் பிட் பிளர்டு. இந்த ஃபோட்டோ பார்த்தா அப்படின்னா கொஞ்சம் மங்கலாக இருக்குது. பட் டவுன் இன் த கார்னர் யூ கேன் see மை சிஸ்டர் இன் லாஸ் லிட்டில் பாய். அந்த மூலையில் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய சிஸ்டர் இன் லாவுடைய அந்த சின்ன பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 7 டேக்ஸ் தி ஆஃபர்டு ஃபோட்டோகிராஃப் ரிலக்டன்ட்லி. உமன் 7 வந்து அந்த ஃபோட்டோகிராஃபை கொடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோகிராஃபை ஒரு விருப்பம் இல்லாத வாங்கிக்கிறாங்க. அண்ட் லுக்ஸ் அட் இட் வேக்கன்ட்லி, ஒரு வெறுப்போடு பார்க்குறாங்க. த சர்ஜரி டோர் ஓப்பன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்ஜரி டோர் ஓப்பன் ஆகுது. அண்ட் த டென்டிஸ்ட் என்டர்ஸ். அதுக்கப்புறம் டென்டிஸ்ட் வந்து வெளியே வராரு. ஹீ லுக்ஸ் வெரி ஹாட் அண்ட் போதர்ட். அவர் பார்க்குறது ரொம்ப ஹாட்டாக இருக்கிறாரு, அது கவலையோடு இருக்கிறாரு. ஹீ ஸ்டாண்ட்ஸ் இன் த டோர்வே. அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா வாசப்படியிலேயே நிற்கிறாரு. டென்டிஸ்ட் சொல்கிறாரு, ஐ எம் ஃபெட் அப் வித் திஸ். நான் ரொம்ப இதால் விரக்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ எம் ஆஃப் டு கெட் சம் ஒன் ஹூ நோஸ் சம்திங் அபவுட் த ஜாப். என்னால் அதை முடியல, உண்மையிலேயே இந்த ஜாப்பை தெரிஞ்சவரை வேறு யாரையாவது கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. த டென்டிஸ்ட் ஸ்ட்ரைட்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ். அந்த பல் மருத்துவர் அந்த ஸ்டேஜ் அப்படி வேகமாக கடந்து போகிறாரு. அண்ட் எக்ஸிட்ஸ் லெஃப்ட். அதுக்கப்புறம் இடதுபுறத்தில் வெளியே போயிடுறாரு. ஃபார் அ மொமெண்ட் உமன் 2 மேன் 4 அண்ட் உமன் 5 சிட் கேப்பிங். அதுக்கப்புறம் பார்த்தோங்க அப்படின்னா உமன் 2 மேன் 4, அதுக்கப்புறம் உமன் 5 கொஞ்சம் கேப் விட்டு உட்காந்துக்கிறாங்க. தென் உமன் 1 வெயில்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உமன் 1 திரும்பவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ் உமன் 2 உமன் 7 அண்ட் த லிட்டில் கேர்ள் ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் உமன் 2 உமன் 7 அந்த சின்ன பொண்ணு எல்லாமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அண்ட் மேக் ஃபார் த டோர் லெஃப்ட். வெளியில் கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. திஸ் இஸ் தி எண்ட், ஐ ஆம் ஆஃப். இனிமேலே இருக்க முடியாது, இதுதான் கடைசி, நான் கிளம்புறேன் அப்படின்னு மேன் 7 சொல்கிறாரு. தேர் ஆர் க்ரைஸ் ஆஃப் மீ டு so am I, here I go எட்ஸெட்ரா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நானும் கூட வரேன், நானும் உங்கள் கூட வந்துடுறேன், இதான் நானும் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சத்தமெல்லாம் வருது. அண்ட் all except woman 1 and woman 5 go out in a hurry. எல்லாருமே வெளியே போகிறாங்க. யாரை தவிர அப்படின்னா உமன் 1 உமன் 5 தவிர மீது எல்லாமே கிளம்பி வெளியே போயிடுறாங்க. உமன் 5 சொல்கிறாங்க, வெல் ரியலி பீப்புள் ஆர் வெரி ரூட். உண்மையிலேயே மக்கள் எல்லாமே ரொம்ப கரடுமுரடான மனசு இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க, ரொம்ப கடினமாக நடந்துக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 5 லுக்ஸ் அட் த வெயிலிங் உமன் 1. உமன் 5 அதாவது ஃபோட்டோகிராஃபை மற்றவங்களுக்கு காமிக்கக்கூடிய அந்த உமன் யாரை பார்க்குறாங்க அப்படின்னா அழுதுட்டு இருக்கக்கூடிய அந்த உமன் 1 பார்க்குறாங்க. வாட் எவர் இஸ் அ மேட்டர் மை டியர். என்ன தான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு உமன் சொல்கிறாங்க, இட்ஸ் ஜோ, புவர் ஜோ. எதனால் அப்படின்னா என்னுடைய பாவப்பட்ட அந்த ஜோவால். குட்னஸ் நோஸ் வாட் ஸ்டேட் ஹீ இஸ் இன் now. உண்மையிலேயே கடவுளுக்கு தான் தெரியும் இவர் என்ன நிலையில் இருக்கிறாங்க என்னுடைய கணவர் ஜோ அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உமன் 5 சொல்கிறாங்க, ஜோ
Who is Joe? What's the matter with him? ஜோவா? யார் அந்த ஜோ? அந்த ஜோவுக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த உமன் 5 கேட்குறாங்க. அதுக்கு ஒன் சொல்கிறாங்க, ஐ ஆம் அஃப்ரைட் டு கோ இன். உள்ளே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஐ ஆம் அஃப்ரைட் டு லுக். நான் அவரை பார்க்குறதுக்கும் பயமாக இருக்குது. ஜோஸ் மை ஹஸ்பண்ட். ஜோ வந்து என்னுடைய கணவர். அண்ட் தட் ஆஃபுல் டென்டிஸ்ட் ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் ஹிம். அந்த போன அந்த பல் மருத்துவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு சிகிச்சை அளிச்சிட்டு இருந்தார். ஹீஸ் இன் த. என்னுடைய ஹஸ்பண்ட் உள்ளதாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 1 பாயிண்ட்ஸ் டு த சர்ஜரி. உமன் 1 வந்து விரல் நீட்டி காமிக்கிறாங்க இந்த சர்ஜரி ரூமை. அதுக்கு உமன் 5 சொல்கிறாங்க, வெல் ஐ டோன்ட் சப்போஸ் ஹீ ஹேஸ் கம் டு எனி ஹார்ம். கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் அவருக்கு எதுவும் மோசமானது எதுவும் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி. உமன் 1 சிட்ஸ் பிசைட் உமன் 1. உமன் 1க்கு பக்கத்தில் அப்படியே உட்காடுறாங்க. ஐ டெல் யூ வாட் டியர், யூ நீட் சியரிங் அப். நான் உங்களுக்கு தேவையானது ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா உங்களை நான் சந்தோஷப்படுத்தினேன். ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் மை ஹாலிடே ஃபோட்டோஸ். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய விடுமுறை எப்போ எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். தே ஆர் எவரி so cheerful. அது ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியது எப்போவுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 1 பிரேக்ஸ் இன்டு ஃப்ரெஷ் சாப்ஸ். இது சொன்னதுக்கப்புறம் உமன் 1 வந்து திரும்பவும் தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. உமன் 5, ஓ டியர் மீ, வாட்ஸ் தட் வெரி அமேசிங் ஒன். அதுக்கு அந்த உமன் 5 சொல்கிறாங்க, ஐயையோ ரொம்ப வேடிக்கையான ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தேன்னு, அது எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 5 லுக்ஸ் த்ரூ ஹர் ஃபோட்டோகிராஃப்ஸ். தன்னுடைய பேக்கில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸில் அந்த அம்யூசிங்கான ஒரு ஃபோட்டோவை தேடுறாங்க. ஐ மஸ்ட் ஹேவ் லாஸ்ட் இட். நான் தொலைச்சிட்டுனாட்டுங்குது. ஓ எஸ், இட் வில் ப்ராபப்ளி பி ஓவர் தேர். கண்டிப்பாக அது அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை தேடிக்கிட்டு போகிறாங்க. உமன் 5 வாக்ஸ் அக்ராஸ் டு ஹர் ப்ரீவியஸ் பொசிஷன். உமன் 5 இதுக்கு முன்னாடி எங்கே உட்காந்துருந்தாங்கல்ல அங்கே உட்காந்துட்டு இருந்த அதே இடத்துக்கு தான் திரும்பவும் போயிடுறாங்க. அண்ட் ஸ்டார்ட்ஸ் லுக்கிங் ஃபார் த லாஸ்ட் ஃபோட்டோகிராஃப். போய் அங்கே உட்காந்துட்டு அந்த அமேசிங்கான ஃபோட்டோவை அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. உமன் 1 கண்டினியூஸ் சாபிங். அந்த உமன் திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா தேம்பி ஆள ஆரம்பிக்கிறத அப்படியே தொடர்றாங்க. என்டர் மேன் 1 ஃப்ரம் த சர்ஜரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜரி ரூமில் இருந்து மேன் 1 வெளியே என்ட்ரு ஆகிறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Let us see the rest in the next class. Thank you, my dear students.